வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இது பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கண்டகசனியோட ஆதிக்கம் வலிமை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சிம்மராசி அன்பர்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களை கூட பெறக்குறீங்க. தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துலாம். காலச்சக்கரத்துல 5வது ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான். நவகிரகங்களையே முதன்மையான கிரகம் சூரிய பகவான் தான். காலச்சக்கரத்துல இருதயத்தை குறிக்கக்கூடிய சர ராசி. அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். சிம்மராசிக்காரங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப அகன்ற மார்பு, உயரமான தோற்றம், கம்பீரமான உடல்வாக்கு கொண்டவங்களா இருப்பாங்க. சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனுக்கேற்ற உயரங்கிறது அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய கண்கள் அழகான கண்கள், அழகான மீன் மாதிரியான கண்கள். இவங்க கண்களாலேயே எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய திறமைங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்க பேசுறப்பையும் சரி, நடக்கிறப்பையும் சரி, இவங்க கைகளை வீசாம நடக்க முடியாது. பேசும்போதும் கைகளை அசைக்காம இவங்களால இருக்க முடியாது. இவங்களுக்கு கோபங்கிறது அதிகமாகவே வரும். அதுக்காக அனாவசியமெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு கோபம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு குணமும் இருக்கும். மற்றவங்கள ஆதரிக்கக்கூடிய குணமும் இருக்கும். உதவின்னு போய் நின்னீங்கன்னா தாராளமாக எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க வேலையை விட்டுட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இயல்பாக யாருமே பகைச்சிக்க மாட்டாங்க. தன்னை அண்டி வரக்கூடிய நபருக்கு எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் இவங்களுடைய கோபத்தை சீண்டினா மட்டும்தான் அவங்கள வேரோட கழிச்சு எறிஞ்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். சூதுவாது தெரியாம எல்லாருமே நம்பி ஏமாந்துறது தான் இவங்களோட பலவீனம். அதே மாதிரி கூட இருக்கிறவங்க புகழ்ந்து பேசிட்டாவே இவங்க கிட்ட காரியம் சாதிக்க முடியும். இதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி விடாமுயற்சி மூலமா பல சாதனைகள் செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது. வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க, ஆனா வர்ற சண்டை விட மாட்டீங்க. தப்புன்னு தெரிஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. சின்ன விஷயத்த கூட சில நேரங்களில் பெரிதா நினைச்சுக்கிறீங்க. இதுவும் கூடவே உங்களுக்கு ஒரு பலவீனம் தான். பொருளாதார முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கும். பணம், புகழ்ச்சியெல்லாம் நல்லாவே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் வளர வளர சில நேரங்களில் தந்தைக்கு மேன்மை குறையக்கூடிய வாய்ப்பு அமையலாம். தந்தை ரீதியாகவும் மகனுக்குள்ளேயும் எப்போதும் ஒரு சண்டை சச்சரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடன்பிறப்பாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் அது உங்களோட உழைப்பால் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் துணை வந்த பின்னாடி தான் ஒரு மேன்மைங்கிறது உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. எப்போதுமே உங்களுக்கு தன் கையே தனக்கு உதவி தான். சில நேரங்களில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் மனசில் இந்த மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விபத்துக்கு பின்னாடி தான் உங்கள் வாழ்க்கையில் வீடு கட்டக்கூடிய யோகமும் அமையும். வண்டி வாகனமும் அப்படிதான். நீங்கள் பழைய வண்டி வாகனம் வாங்கி உபயோகப்படுத்தின பின்னாடி தான் புதிய வாகன சேர்க்கை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி யாருக்கும் அடிமையாக இருந்து தொழில் செய்யக்கூடியது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கையில் எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டாவது அடுத்த நிலைக்கு வந்துடுவீங்க. எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான குடும்பத்தை கொண்டு வரதில் நீங்கள் பாக்கியசாலின்னு சொல்லலாம். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே இந்த வக்கீல், சங்கீதம், உணவு தானியம் தயார் செய்கிறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயற்கை மூலிகை மருத்துவம்னா உங்களுக்கு சிறப்பான லாபங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் உங்களால் அதிகமாக பிரகாசிக்க முடியும். இதனால் பண வரவு உங்களால் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். சில நேரங்களில் முன்கோபத்தாலேயே மற்றவங்களுக்கு நீங்கள் ஒத்து போகாத சூழ்நிலையாலே சில நேரங்களில் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படலாம். பொருளாதாரம் சிறப்பு மிகுந்ததாக அமையும். எப்போதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சொந்த தொழிலுங்கிறது ஒரு கைராசிக்காரராக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். வருமானம் நல்லபடியாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு 2 குழந்தை யோகம் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மேன்மை தான். குழந்தைகள் சமுதாயத்தில் பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிச்சிட்டு வந்தாலே குடும்ப வாழ்வுங்கிறது சிறப்படையும். என்னதான் கோபக்காரராக இருந்தாலும் சிம்மராசி அன்புகள் தன்னோட குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்துக்கு எந்த வகையில் நீங்கள் சிரமங்களை கொடுக்க மாட்டீங்க. இதனாலே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, கோபமான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தாலே குடும்ப வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும். இது வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும், வாடிக்கையாளராக இருக்கட்டும், வாழ்க்கை துணை வழியாக கூட நட்ட விஷயத்துல கூட நிறைய இழப்புகள், ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய வகையில் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை, தொழில், உத்தியோகம், உயர்கல்வின்னு எல்லா வகையிலும் நீங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்.
மனசஞ்சலம், செய்யக்கூடிய காரியங்களை அடுத்தடுத்து தடை, ஆரோக்கிய குறைபாடுன்னு பல வகையிலும் சிரமப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். தான் நின்ற இடத்தின் மூலமாவே தன்னோட பார்வை பலத்தாலையும் எந்த ஒரு செயலையும் சிறப்பான சூழல் செய்யக்கூடிய பல சிரமங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை மாறி இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே சிறப்பு தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வந்தாவே இந்த காலகட்டம் அற்புதம். இது வரைக்குமே உங்க வார்த்தைக்கு மதிப்பு தந்த வாழ்க்கை துணை இப்போ உங்களோட கருத்து மாற்றங்கள்ல ஒரு எதிர்மறையான செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதனால உங்க வாழ்க்கையில ஒரு பிணைப்பு இல்லாத சூழ்நிலை. வேலை தேடுறவங்களுக்கு கூட சரியான வேலை கிடைச்சிருக்காது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி, உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். திருமணம் மாதிரியான காரியங்களில் தடத்தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தந்திருக்க மாட்டாங்க. வரவுக்கு மீறின செலவேன்னு ஒரு திணறி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். குடும்பத்தில் பல பிரிவு ஏற்பட்டிருக்கும். மக்களிடையே கூட ஒரு பகை ஏற்படுறது, நல்லா படிச்சிருக்கக்கூடிய குழந்தை கூட படிப்பில் மந்தமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில சிக்கல்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை. எப்படியோ இதுல இருந்து நீங்க தப்பிச்சு வரக்கூடிய சூழ்நிலை தான். குரல் வலியை பிடிச்சா மூச்சு விடாம எப்படி சிரமப்படுமோ அந்த மாதிரி தான் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிம்மராசி அனுபவங்களுக்கு சிறப்பதா. கண்டகச்சனி காலமா இருந்தாலும் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகாபரணம் தடுத்திருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க இந்த காலம் கண்டகச்சனி முடிகிற வரைக்குமே வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க முடியும். தொடர்ந்து நீங்க கணவன் மணி உறவுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வலுப்பட முயற்சி செய்யுங்க. குடும்பத்துல அமைதி கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. இதனால ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது உண்டாகும். கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை இந்த காலத்துல குறைச்சிக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க. விட்டு கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. இதனால வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும். எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்ல பலன் தான். சிம்ம ராசிக்கு சனி சந்திரன் சம்பந்தம் ஏற்படுறது கொஞ்சம் ஆசைகளை குறைக்கிற மாதிரி நீங்க செய்யறது நல்லது. இதனால நிறைய இழப்புகள் இல்லாம பார்த்துக்க முடியும். சிம்ம ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பு தான். நவகிரகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே நன்மை தரக்கூடியது தான். நீங்க எல்லா கிரகங்களையும் வழிபாடு செய்யறது இந்த காலத்துல நல்லது. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு நீங்க எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலுமே சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து இந்த ஆடி மாத காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கல்வி ரீதியாக பல மாற்றங்களை நீங்கள் விரும்புவீங்க. வேற பள்ளிக்கூடம் போய் சேரலாமா இந்த மாதிரியான எண்ணம் கூட உங்கள் மனசில் இயலலாம். தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி வேலையிலே திடீர்னு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணி மாறுதல் செய்ய விரும்புனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஏற்படும். இடமாறுதல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தரும். தொடர்ந்து இந்த விஷயத்துல மட்டும் அலட்சியம் இருக்காதீங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து செய்ய பாருங்க. கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க. கூட்டாளிகள் உங்க முன்னேற்றத்துக்கு இனி வழித்துணையா இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில வளைஞ்சு கொடுத்து போகிறதா நல்லது. மாச தொடக்கத்துல இருந்தே குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது தொழில் சார்ந்தல சந்தரிக்கிறது உங்களுக்கு நன்மைதான். தொழில் வளர்ச்சின்னு பார்க்கறப்ப அது சிறப்பாக தான் இருக்குது. தொட்ட காரியம் எல்லாமே இனி வெற்றி கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கூட இனி கௌரவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்க கட்டிட பணி இந்த காலத்துல தொடரக்கூடிய வாய்ப்பும், நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு களமா இருந்தாலும் சரி அதுல வெற்றி பெற போறீங்க. இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் நீங்க வேலை செய்யற இடங்கள்ல பல வகையில் உங்களுக்கு தொல்லை தந்திருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது. மன உறுதியோட செயல்படுங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாமே உயர்வுங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 12 கதிபதியான புதன் வக்கரம் அடைகிறது எல்லா வகையிலும் நன்மைதான். இனி விரயங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே உங்க மனசு போலவே விருப்பப்பட அமையும். சகோதரர்களால கூட ஒரு சில நேரங்களில் பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வெளிநாட்டில் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்போ, புதிய நிறுவனங்களுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்போ இந்த காலத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் மனதைரியத்தை இழந்துடாதீங்க. வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் தான். தொடர்ந்துமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்றதும், அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொள்றது அவசியம். சரியான தூக்கம் இருந்துட்டாவே உடல்நலம் சிறப்பா இருக்கும். தொடர்ந்து உடல்நலத்துல ஒரு தொகையை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்க பாருங்க. பழைய ஆபரணத்தை கொடுத்துட்டு புதிய ஆபரணம் வாங்கலாமாங்கிற மாதிரியான எண்ணம் உங்க மனசுல உண்டாகலாம். இதனால இந்த காலத்துல உங்களுக்கு இதன் மூலமாவே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க வேலை செய்யற இடத்துல திறமைங்கிறது உங்களுக்கு அதிகப்படிமா வெளிப்படும். இதனால உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கை பெறுவீங்க. தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி பக்கபலமான செயல்பாடுங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தான். வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் அகலும். சக பணியாளர்களால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து முன்னேற்ற பாதைக்கு நீங்க வழிகாட்ட போறீங்கன்னு சொல்லலாம்.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் பயிலக்கூடிய கல்வி விஷயங்களை அக்கறை எடுத்துகிட்டு வாங்க. இதே கவனத்தோடு நீங்கள் படிச்சுட்டு வருது உங்கள் படிப்பில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படுங்க. தன வரவுங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைஞ்சிருக்கு. மகாலட்சுமி வழிபாடுங்கிறது மேலுமே சிறப்பு. விடிய காலையில் எழுந்ததுமே சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை. இந்த வழிபாடுகள் எல்லாமே மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மைங்கிறது நிச்சயம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.